ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, தஞ்சாவூர் பக்கத்தில் பண்ணக்கூடிய ஒரு கார அடை, ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. நம்ம தவளை அடை மாதிரியே இருக்கும், நல்லா முறுமுறுன்னு நல்லா ஸ்பைஸியாக, அதே நேரத்தில் வெஜிடபிள்ஸும் போட்டு செய்யக்கூடிய ஒரு தஞ்சாவூர் பக்கத்தில் செய்யக்கூடிய ஒரு கார அடை. வாங்க அந்த கார அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது என்னோட மெஷர்மெண்ட்டு. ஒரு ஆழாக்கு 200 கிராம். 200 கிராமில் ஒரு ஆழாக்கு துவரம்பருப்பு, ஒரு ஆழாக்கு கடலைப்பருப்பு, ஒரு ஆழாக்கு பச்சரிசி, ஒரு ஆழாக்கு புழுங்கரிசி, ஒரு ஆழாக்கு கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்து நான் முழு உளுந்தாக போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட முழு உளுந்து இல்லைன்னா பாதி ஸ்ப்ளிட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் நம்மளோட வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ட்ரெடிஷ்னலாக இந்த டிஷ்ஷுக்கு கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே எல்லா டிஷ்ஷும் ஒன்றா சேர்த்து ஒரு பவுலில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 hours நம்ம எப்படி அடமாவுக்கு ஊற வைப்போமோ அந்த மாதிரி ஊற வச்சுப்போம். ஊற வச்சதுக்கப்புறம் எப்படி அரைக்கணும்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு கப் உளுந்து, ஒரு கப்பு புழுங்கரிசி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சரிசி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துறேன். ஒன்றா சேர்த்துட்டு நான் 2-3 வாட்டி வாஷ் பண்ணிடுறேன். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி தெளிவானதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு 4 to 5 hours ஊற வைப்போம். இப்போது நல்லா ஒரு 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி தண்ணி விட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். தண்ணி விட்டு வச்சுருக்கேன். ஒரு 4 to 5 hours ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எப்படி அரைக்கணும்னு நான் காட்டுறேன். அடமா பதத்துக்கு அரைக்கணும். அரைக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது நம்ம இந்த கார அடைக்காக ஊற வச்ச பருப்பு, அரிசி எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஊற வச்சேன். இந்த மாதிரி நல்லா ஊறிருக்கு. இதுலேருந்து கம்ப்ளீட்டாக தண்ணி ஃபுல்லாக இருத்துருங்க. ஒரு ட்ராப் தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா கெட்டியாக கொரன்னு அடமா பதத்துக்கு அரைக்கணும். நான் உங்களை அரைச்சிட்டு காட்டுறேன். நான் ஒரே ஒரு பேட்ச் மிக்சியில் போட்டிருக்கேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி நரன்னு அரைச்சிக்கேன். கொரப்பு தன்மை இருக்கணும். நான் மற்ற எல்லா மாவும் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பேட்ச் ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டிருக்கேன். அடுத்த பேட்ச்லாம் போட்டுட்டு உங்களுக்கு மொத்தமாக காட்டுறேன். இந்த மாதிரி நான் தண்ணியே விடாமல் நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி கெட்டியாக நரன்னு அரைச்சிருக்கேன். தேவைப்பட்டதுன்னா வாக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரியே வாத்திங்கன்னா கூட நல்ல கரன்னு வரும். ஸோ இப்போது மாவு ரெடி. மாவு இப்படி இருக்கட்டும். இப்போது இந்த மாவில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு நான் ஒரு 12-13 குண்டூர் மிளகா எடுத்துட்டுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இந்த டிஷ்ஷில் சோம்பு தான் ஒரு ஸ்பூன் சேர்ப்பாங்க. எனக்கு சோம்போட ஃப்ளேவர் அவ்வளோவா பிடிக்காது. அதனால் நான் ஜீரகமும் சோம்பும் பிரித்து சேர்த்துக்கிறேன். சோம்பு மட்டும் வாசனை பிடிக்கிறவங்க ஜீரகத்தை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இதை முதல்ல என்ன பண்ணுறேன்னா மிக்சியில் போட்டு ஒரு கொரன்னு ஒரு பொடி மாதிரி அரைச்சிட்டு காட்டுறேன். அதை அதில் சேர்க்கணும். உப்பு, இந்த மிளகா, ஜீரகம், சோம்பு. இதை நான் ஒரு கொரன்னு அரைச்சின்னு வரேன். அரைச்சின்னு காட்டுறேன் உங்களுக்கு. நான் இந்த மிக்சியில் உப்பு, காஞ்ச மிளகா, சோம்பு, ஜீரகம் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிருக்கேன். அரைச்சதை டேரெக்டாக இல்லை சேர்த்துருங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள். நான் கட்டி பெருங்காயம் கரைச்சி வச்சுருக்கேன், அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட வாழைப்பூ இந்த மோரில் போட்டு வச்சுருக்கேன். அந்த மோர்லேருந்து எடுத்து வெறும் வாழைப்பூ மட்டும் சேர்க்குறேன். அதே மாதிரி சொரக்காய் சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சொரக்காய் சேர்க்குற இடத்துல நீங்கள் நீர்க்காய் எது வேணால் சேர்க்கலாம். தேங்காய் பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஃபைனாக கட் பண்ண கொத்தமல்லி, ஃபைனாக கட் பண்ண கருவேப்பிலை, எல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் இந்த மசாலா, இந்த காரம், உப்பு சேர்ற மாதிரி பிசைஞ்சு விடுங்க.
இந்த மாதிரி நல்லா கை போட்டு பிசைஞ்சு எல்லாத்தையும் இப்படி கலந்து வச்சுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் இது ரெஸ்ட் இருக்கட்டும். அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம போய் வாக்க வேண்டியது தான். இந்த கார அடை வாக்கிறதுக்கு நான் உருளி வச்சுருக்கேன். நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி உருளி நல்லா சுடட்டும். இந்த மாதிரி வெங்கல உருளி இருந்ததுன்னா பெஸ்ட்டு, இல்லைன்னா இரும்பு கடாய் ரொம்ப நல்லா வரும். நான் கொஞ்சம் மாவு எடுத்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டு இது மாதிரி கொஞ்சம் லேசாக பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடட்டும். இந்த மாதிரி மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுரும். ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் பொறுமையாக பொன் முருவலாக வரட்டும். பார்த்தீங்களா? இன்னும் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகட்டும். அது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணும். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் மெதுவாக திருப்போம். நம்ம மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணு. பார்த்தீங்களா? நல்லா கோல்டன் கலர் வந்துருக்கு பாரு. அடுத்தது இன்னும் நல்லா வரும். நான் அந்த பக்கம் நம்மளோட வெங்கல உருளி வச்சுருக்கேன். அந்த வெங்கல உருளியில் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். சுடட்டும். அதில் ஒன்று வாத்து காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா? நம்மளோட கார அடை ஒரு அட்டகாசமான ரெசிபி. நைட்டு டின்னருக்கு நல்லாயிருக்கும். ஈவினிங் டைம் வந்து ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் பாருங்கள். நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள். எண்ணெய்லாம் குடிக்காது. நான் இன்னும் 2 வாத்து காட்டுறேன். நான் இப்போ எண்ணெயை விடலை. முதலாட்டி விட்ட எண்ணெயிலேயே 2வது வாக்குறேன். அதே மாதிரி மூடி போட்டு லோ ஃப்ளேமில் குக். என்ன பண்ணுறேன் இப்போது வெங்கல உருளி சுட்டு எடுத்து அதுலேயும் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் விட்டுருப்பேன். எண்ணெய் ஸ்லைட்டாக சுடட்டும். நம்ம விட்ட எண்ணெய் வெங்கல உருளியில் நல்லா சுட்டெடுத்து நான் இப்போ வெங்கல உருளியில் செய்கிறேன் பாரு. இந்த மாதிரி மூடி போட்டு இதையும் குக் பண்ணு. ஒரு பக்கம் நல்லா முருகிடுத்து நான் 2வது பக்கம் திருப்பி. பார்த்தீங்களா? நல்லா கோல்டன் கலர். மறுபடியும் மூடி போட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு, ப்ரோட்டீன் ரிச். அதே நேரத்தில் வெஜிடபிள்ஸும் இருக்குது. இப்போ நம்மளோட அடை ரெண்டு பக்கமும் நல்ல பொன் முருவலாக தயாராகிடுது. பானையில் விட்டது அது ஒரு பக்கம் ஆயிருக்குன்னு இன்னொரு பக்கம் திருப்பி போடுறேன். இது நல்ல ஷேப் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அடி நல்ல குழியாக இருக்கிறதுனால இது நல்ல ஷேப் வரும். அதே நேரத்தில் அதை விட இன்னும் நல்லா ஃப்ரை ஆகும். நம்மளோட வெங்கல உருளியில் செஞ்ச அடை இங்கே பாருங்கள். எண்ணெய் பாருங்கள், அப்படியே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அப்படியே நிற்குது கீழே. நம்மளோட தஞ்சாவூர் கோஸ்டல் பெல்ட்டில் செய்யக்கூடிய ஒரு கார அடை இல்லைன்னா உரப்பு அடை, ஒரு
ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. ஏற்கனவே நம்ம ஒரு எபிசோடில் வந்து தவளை ஆடை பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கு மேலே அந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருக்காங்க. ஸோ சிமிலர் டு தட். அதில் வந்து எந்த விதமான வெஜிடபிளும் கிடையாது, ஆனால் இதில் வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ஆரோக்கியமான டிஷ்ஷு. ஸோ குழந்தைங்களுக்குலாம் வந்து இது மாதிரி டெய்லி செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள். ஸோ எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சோம் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshpojana.